பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமில் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 ஜாப் வந்து பார்க்க போகிறோம். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் தான். ஸோ அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க வந்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது வந்து மேல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் வந்து கேட்டிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000லேருந்து 12,000 வரைக்கும். ஸோ 10,000லேருந்து 12,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் இன்டர்நெட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து என்ன ஒர்க் அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான ஒர்க்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசம்பிளிங், அரேஞ்சிங் அண்ட் கெட்டிங் ரெடி பேப்பர்ஸ், மெட்டீரியல்ஸ் அண்ட் டேட்டா ஃபார் டேட்டா இன்புட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கன்வெர்ட்டிங் பேப்பர் ஆர் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இன்டூ டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பேப்பரில் எழுதியிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இது எல்லாமே வந்து நீங்கள் வந்து டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக அதாவது டேட்டாஸாக என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அக்யூரசி ஆஃப் ஆல் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து மற்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரிக்கான டீட்டெயில்ஸாக தான் இருக்கும். ஸோ மெயின்டைனிங் டேட்டா பேசஸ், அச்சீவ்ஸ் அண்ட் ஃபில்லிங் சிஸ்டம்ஸ் அப் டு டேட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் ரோல். உங்களுக்கு வந்து பேப்பர்ஸில் இருக்கிறது, வாய்ஸில் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஆல்ரெடி இருக்கிற டேட்டாஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து என்டர் பண்ணணும், அக்யூரேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஜாப் நேச்சர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா எம்எஸ் ஆஃபீஸில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிங் ஸ்பீடு வந்து நல்லா இருக்கணும், ஸ்பீடு அக்யூரசி ரெண்டுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு டேட்டா என்ட்ரி இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட் நாலேஜ் ஆஃப் கரெக்ட் ஸ்பெல்லிங், கிராமர் அண்ட் பங்க்சுவேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங்ஸ்லாம் கூட நீங்கள் வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால உங்களுக்கு ஸ்பெல்லிங், கிராமர் இதெல்லாம் பங்க்சுவேஷன் இதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் டைம் பர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சேலரி வந்து 10,000லேருந்து 12,000 ப்ளஸ் வந்து இன்டர்நெட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் ஷெட்யூல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஷிஃப்ட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மேல் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்காங்க. ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து இந்த ஜாப் பற்றின லிங்க் இருக்கும். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு இந்த ஜாப் உங்களுக்கு ஓகே வந்துச்சுன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்த ஜாப் வந்து ஃபினான்ஷியல் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்க்கு உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து பிகாம் அந்த மாதிரி டிகிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,000லேருந்து 10,000 வரைக்கும் 1 மந்த்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான். ஸோ இதில் வந்து அக்கௌண்ட்ஸில் ஏதாச்சும் எரர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு டாப்பிக்லேயே வந்து கொடுத்துட்டாங்க ஃபினான்ஷியல் டேட்டா என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அவங்க வந்து டிகிரி கேட்டிருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா பிகாம், பிபிஏ, பிஎம்எஸ், எம்காம் ஸோ இந்த மாதிரி டிகிரிஸ் தான் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் நாலேஜ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேலன்ஸ் ஷீட்டு, ஸ்டேட்மெண்ட், இன்கம், அப்புறம் எக்ஸ்பெண்டிச்சர், அப்புறம் வந்து கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இதற்கெல்லாம் பற்றினா உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் குட் ஹோல்ட் ஆன் அக்கௌண்டிங் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிகாம் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தனாலே உங்களுக்கு வந்து இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்திருக்கும். நீங்கள் இந்த டிகிரி முடிச்சிருந்துருக்கீங்க, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 8,000லேருந்து 10,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இவங்களும் இன்டர்நெட் ரீஇம்பர்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறதா மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட் தான் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஓவர் டைம் பேலாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட வந்து லேப்டாப் அல்லது டெஸ்க்டாப் இருக்கா, இன்டர்நெட் இருக்கா அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, அதாவது பிகாம், எம்காம், பிஎம்எஸ் ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்கிறதுல ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தீங்கன்னா கூட இந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஜாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுக்கு டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆகஸ்ட் 1 வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஜாப் 2ன்னு சொல்லி இந்த லிங்க் வந்து வச்சுருந்துருப்பேன். ஸோ இந்த ஜாப்க்கான லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த ஜாப் ஓகேவா இருக்கோ அந்த ஜாப்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.